இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆனால் இன்னுமே திமுக பல பேர் சொல்கிறது என்னன்னா, இன்னும் 6 மாதம், இன்னும் 1 வருஷம் தான், அப்புறம் பாருங்க ஆட்சி கவுந்துரும், மாறிடும், என்னென்னமோ சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜெயிக்கவே மாட்டோம்னாங்க, 2 சீட்டு தான் சொன்னாங்க, நடிகர்னாங்க, தெளிவில்லைன்னாங்க, தற்குறின்னாங்க, எல்லாத்தையும் கடந்து இப்போ ஜெயிச்சிருக்கோம்ல. இந்த இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு அதெல்லாம் பார்த்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. குழந்தைங்க சொல்லி பெற்றோர்கள் போய் போட்டாங்களா ஓட்டு? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறது, யார் தற்குறின்ற கேள்விக்கு கொண்டு வருது. இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புற யார் நீங்கள் தற்குறியா இல்லை இந்த மாதிரி கேள்விக்கு உட்காந்து பதில் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறது? தோல்வியோட வெளிப்பாடு இதெல்லாம். இந்த பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன். பதவி கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இதுதான் பாயிண்ட். பதவி கிடையாது, இது பொறுப்பு. இது வருமானத்துக்கான இடம் கிடையாது, சேவைக்கான இடம். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சைன் பண்ண. எவ்வளோ செலவு பண்ணுவேன், உன் தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதுதான். டிவிக்கில் என்ன மனநிலை? அது ஒரு ஆணவ போக்கா தெரியல, அது ஒரு ஆதிக்க போக்கா தெரியல. அவங்க சினிமா மேடைகள்லாம் தொகுப்பாளர் இருந்தவர், அவர்கிட்ட நம்ம போய் நிற்கணும். நின்னுங்க. ஆர்கே நகரில் உன்னால் கேண்டிடேட்டாக கூட நிற்க முடியல, போட்டி போட முடிஞ்சதா உன்னால்? நீ ஒரு ஹீரோவாக இருந்து கூட இந்த மாதிரி கேட்கலாம், ஆனால் வேணாம். எம்பி வந்து பேசினாருன்றதுக்காக நீங்கள் மேடையில், பொது மேடையில் நாயை பேயன்னு திட்டுறீங்க. அவரும் ஒரு ஈழத்தமிழர் தான். நீங்கள் சுட்டி காட்டுன்னா அந்த ஈழத்தில் அவரும் ஒரு ஆள் தான். அவர் உங்களை சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் எங்கேயோ தப்பாக இருக்கீங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வெளியே சொன்ன ஒருத்தர் உங்களுக்கு தெரியாமல் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பர்சனலாக படைப்பு நடத்துகிறாருன்னு. சார் வணக்கம். சார் வணக்கம். சமூக வலைதளங்களில் வந்து முன்னாள் எம்பி அவர்கள் ஆர்எஸ் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. அது வந்து காங்கிரஸுக்கும் ஒரு மீனிங் தருது, விசிகாவுக்கும் ஒரு மீனிங் தருது. என்னென்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற தென்னை மரம் பக்கத்து வீட்டில் போய் இளநீ போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விசிகா வந்து இவங்க தான் வளர்த்தி விட்டாங்க, இப்போது தாவேக்கால போயிட்டு அமைச்சர் பதவி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. இதுக்கு ஆதவர்ஜன் அவர்கள் ரிப்ளைலாம் கொடுத்தாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இல்லை, இங்கே யாரும் வளர்த்து விடுறதுக்கெல்லாம் இங்கே அரசியல் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தனிப்பட்ட உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்த்தா விசிகே வந்து மக்கள் நல கூட்டணின்னு போகும்போது திமுக இல்லையாங்க, அவங்க சுயமாக தானே முடிவு பண்ணி போனாங்க. அந்தமாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் சுயமாக முடிவு எடுக்கிற அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமைக்கு முன்னாள் முதல்வரே வழிவிட்டிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, தோல்வியோட வெளிப்பாடு இதெல்லாம். இந்த பேச்சுக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம், மக்கள் பணி இருக்குது. இந்த மக்கள் பணியை நோக்கி நம்ம நகர்றது தான் பார்க்குறோமே தவிர இந்த மாதிரியான ஆதங்கத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் இருக்குது இல்லையா, இது முழுக்க ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானே. தோத்துட்டோமே, நம்ம இப்படி தோத்துட்டோமே. இப்போ விசிகே வந்து அந்த எம்எல்ஏ வன்னியரசோ அந்த எம்எல்ஏக்கள் வந்து திமுக காரங்க கிடையாது, விசிகாவோட எம்எல்ஏ தானே. அவங்க ஒரு பொசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏன் அது கடுப்பாகுதுன்னு தெரியலையே. அவங்க வளர்த்து விட்ட கட்சி தானே சார் விசிகா. யார் சொன்னா? அவங்க தான் சொல்லிக்கணும். திருமாவளவன் ஒத்துக்க வராத? இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த மாநில கட்சி அந்தஸ்து வந்து யார் வாங்கி கொடுத்தாங்க? பல வருட போராட்டம். விசிகே அப்படிங்கிற அந்த ஒரு கட்சியோட பல வருட போராட்டம். இன்னைக்கு தான் அது மினிஸ்ட்ரிக்கு வந்து நின்று இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வளர்த்து விட்டதா சொல்கிறீங்களே, என்ன வளர்த்து விட்டீங்க? இப்போ தான் ஒரு மினிஸ்ட்ரியே கிடச்சிருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன வளர்த்து விட்டீங்க? எந்த வகையில் நீங்கள் வளர்த்து விட்டதா சொல்கிறீங்க? எம்எல்ஏ கொடுத்ததா, எம்பி கொடுத்ததா? ஏன் கொடுத்தீங்க? அங்கே பலம் இருக்குது, ஓட்டு இருக்காங்க, அந்த மக்கள் வேணும் உங்களுக்கு, சிறுபான்மையர் மக்கள் வேணும், அந்த ஓட்டு வேணும், அதுக்கு தானே வச்சுக்கிட்டீங்க. இப்போ அது கை நழுவி போகுது, வேறு இடத்துக்கு போகுதுன்னு கத்துறீங்க, புலம்புறீங்க. இவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் நீங்கள் சொல்கிற மொத்த அரசியலுமே. நீங்கள் வளர்த்து விட்ட விதமே அதுதான். நீங்கள் வளர்ந்தீங்கன்றது தான் நிஜம். இல்லை, முன்னாடி இருந்த விசிகாக்கு ஒரு அழைப்பு இருந்தது கூட்டணிக்கு, அப்போ வரல, இப்போ வந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல. இல்லை, எல்லாமே காலட்டின் கட்டாயம் தானே. முன்னாடி யாருக்குமே நம்பிக்கை இல்லை, நம்ம மட்டும்தான் கத்தின்னு இருந்தோம். ஜெயிச்சிருவோம், நாங்கள் தான் அடிப்போம், முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு நம்ம மட்டும் தான் கத்திட்டு இருந்தோம். வேறு யார் நம்புனா? எந்த கட்சிக்காரங்க நம்பினாங்க? இப்போ வரைக்குமே அவங்களால ஏற்றுக்க முடியலன்றதான் நிஜம். அதே நிலைப்பாடு தான் இவங்களுக்கும் விசிகேக்கும். இப்போ இந்த அரசியல் களத்தை எனக்கு தெரிஞ்சு தீர்மானித்தது கம்யூனிஸ்டுகள் தான்.
அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது தான் இங்கே கிளம்பி மாறுச்சு. இப்போ அவங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம நன்றி சொல்லிட்டு கடந்துருவோம். விசிக்கே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அது காலத்தின் கட்டாயம். அது அவங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. ஆனால் இன்னுமே திமுகவினர் பல பேர் சொல்கிறது என்னன்னா, இன்னும் 6 மாதம், இன்னும் 1 வருஷம் தான், அப்புறம் பாருங்க ஆட்சி கவுந்துரும், மாறிடும், என்னென்னமோ சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரிப்ளை? அமைதி தான், வேலையை பார்ப்போம். ஜெயிக்கவே மாட்டோம்னாங்க, 2 சீட்டு தான் சொன்னாங்க, நடிகர்னாங்க, தெளிவில்லைன்னாங்க, தற்குறின்னாங்க. எல்லாத்தையும் கடந்து இப்போ ஜெயிச்சிருக்கோம்ல, இனியும் அதுதான். இது வரைக்கும் நடந்த செயல்பாடுகள்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இனிமேலும் நம்ம செயல்பாடுகளில் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அமைச்சரவையில் பார்க்கும்போது இந்த 30 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் 2-3 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் கிட்ட இருந்தாங்க. 40லேருந்து 50 வயது வரைக்கும் நிறைய அமைச்சர்களே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக உள்ளே வராங்க. இது வரைக்குமே 50 வயதுக்கு மேலே இருக்கவங்க தான் அமைச்சர் அப்படின்னு எழுதப்படாத இது மாதிரி இருந்தது. இது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த அரசியல் புரட்சின்னு சொல்கிறது நம்ம, இவங்க நம்மளை அணியில் தற்கொலைன்னு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ நம்ம சொன்னது ஒரே விஷயம்தான், இது அரசியல் புரட்சி, நிஜமான அரசியல் புரட்சி. நீங்கள் இவ்வளோ காலமாக சமூக நீதி அரசியல்னு ஒன்று பேசிட்டு இருந்தீங்க, அது பேச்சு அளவில் மட்டும்தான் இருந்தது, செயல் வடிவத்தில் அது வரவே இல்லை. இன்றைக்கி தான் அது வந்திருக்கு. இவ்வளவு காலங்களில் இல்லாத ஒரு சமூக நீதி இன்றைக்கி தான் வந்திருக்கு இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில். இது தளபதி விஜய் அவர்களால் சாத்தியமாயிருக்கு. அதை உணர்ந்தவங்க தான் இன்னைக்கு மினிஸ்டராக உட்காந்துருக்க அந்த இளைஞர் கூட்டம். முன்னாடியே அதில் ரமேஷ் மினிஸ்டர் முன்னாடியே பேசின இந்த இளைஞர் கூட்டம் தான் இங்கே ஒரு புரட்சியை பண்ண போகுதுன்னு ஆல்ரெடி பேசின விஷயம்தான் இன்றைக்கி நடைமுறையில் சாத்தியமாயிருக்குல்ல. எது ஒரே நாளில் சொல்லணும்னா இது ஒரு அரசியல் புரட்சி, தமிழ்நாடு சந்திக்காத அரசியல் புரட்சி, எதிர்பார்க்காத புரட்சின்னு எடுத்துக்கலாம்ல. எதிர்பார்த்த புரட்சி, மக்கள் எதிர்பார்த்த புரட்சி, மக்கள் ரொம்ப காலமாக எதிர்பார்த்த புரட்சி இது. ஆனால் மக்கள் எல்லாத்தையும் இப்போ முன்னாள் முதல்வர் சொன்னார், குழந்தைகள்லாம் சேர்ந்து பெற்றோர்களை ஏமாத்திருக்காங்க, பெற்றோர்லேருந்து குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும், இந்த இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு அதெல்லாம் பார்த்து உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதை குழந்தைங்க சொல்லி பெற்றோர்கள் போய் போட்டாங்களா ஓட்டு? இல்லை, இது முன்னாள் முதலமைச்சர் அவர் நம்ம மரியாதைக்குரிய விஷயத்தில் தான் நம்ம பதிவு பண்ணணும். அதனால் நான் மரியாதையாகவே சொல்லிடுறேன். அவருக்கு ஐயா நீங்கள் முன்னாள் முதல்வர், உங்கள் வீட்டில் உங்கள் பையனே விஜய் ரசிகர் தான். யார் சொல்கிறீங்க? டெபுட்டி சிஎம், டெபுட்டி சிஎம்மோட பையனை, அவரே டெபுட்டி சிஎம்மே விஜய் ரசிகர் தான். அவர் தானே விஜய் ஃபேன் தானே, அவரோட பையன் விஜய் ஃபேன் தானே. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட, நீங்கள் போய் இப்போ டிவிக்கு ஓட்டு போட்டிங்களா சொல்லி. எந்த வீட்டில் எந்த குழந்தை சொன்னாலும் குழந்தை சரிப்பா நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு கூட அவங்க வேறு யாருக்குன்னா போடலாம். குழந்தைன்னா போய் செக்அப் பண்ண போதாங்க. ஓகே பாப்பா சொல்லுது, ஆசைப்படுது, அவங்க யோசிப்பாங்க, செல்ஃபாக அவங்க யோசிப்பாங்க, நம்ம போட்டால் தான் என்ன இப்போ சேஞ்சு தான். இதுதான் நடந்திருக்குமே தவிர, ஐயோ பாப்பா சொல்லிச்சு நம்ம போட்டே ஆகணும், இல்லைன்னா அது அவ்வளோதான் அப்படியா போடுவாங்க. என்ன பேச்சு இது? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறது, யார் தற்கொலைன்ற கேள்விக்கு கொண்டு வருது. இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புற யார் நீங்கள் தற்கொலையா, இல்லை இந்த மாதிரி கேள்விக்கு உட்காந்து பதில் சொல்கிறோமா நாங்கள் தற்கொலையா? இன்னும் திமுக ஆட்சி தான் நடக்குது, இன்னும் 6 மாதம் தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன் கதறீங்க? திமுக ஆட்சி தான் நடக்குது, எது கதறீங்க? சைலண்டாக இருங்களேன். நீங்கள் ஒன்றும் சொல்கிறீங்க, நாங்கள் உங்களை கரூர்லேருந்து பார்க்குறோம், கரூர் பிரச்சனைலேருந்து பார்க்குறோம், இந்த எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் இதெல்லாம் இருக்காதுன்னு இங்கே சொல்கிறீங்க, பின்னாடி அங்கே போயிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுகிறான்றீங்க. அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களை. முன்னாடி ஒன்று சொல்கிறீங்க, பின்னாடி வேறு ஒன்று பண்ணுறீங்க. உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் எந்த இதுவுமே பண்ண மாட்டோம், எந்த இடையூறுமே பண்ண மாட்டோம்னு சொல்லி அதிமுக கூட கூட்டணி வைக்க பிளான் பண்ணுறீங்க. இப்போ சொல்லொன்று செயல் ஒன்றா இருக்குல்ல, இங்கே வெறும் செயல் மட்டும்தான். சொல்லும் செயலும் ஒரே இதுவாக இருக்கிறது டிவிகே கட்சி மட்டும்தான். அந்த வகையில் நம்ம தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி. முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, தாவேகாவின் முக்கிய நிர்வாகியை அடித்ததுக்காக. அது வன்முறை தானே, ஜனநாயக முறைகேடு நடந்திருக்கலாங்க. ஒரு அரசியல் கட்சி அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, போட்டியாளர் தானே, சக போட்டியாளரை நீங்கள் வன்முறைக்குள்ளாக்கி அடிக்கிறதுன்றது வன்முறை, அதுக்கான நடவடிக்கை தான். இது யார் பண்ணாலுமே எடுத்துக்க போகிறாங்க. இதுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தம்புச்செட்டி ஹைகோர்ட்டு பக்கத்தில் பிரச்சனை பண்ணாங்க, அடித்தாங்க, அதுவும் கேஸ் போட்டிருக்காங்களே. ஏன்னா அப்போ போர்ஸ் சைடு போட்டிங்க, பவர் இருக்கிறதுனால. இப்போ பவர் இல்லை, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. தப்பு பண்ணால் தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஒரு 10 நாட்கள் மேலே ஆகுது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
முதலமைச்சர் அவர்கள் தான் காவல்துறை இப்போ வச்சிருக்காரு கையில். ம். இந்த 10 நாளில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, நம்ம சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம், எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு. ம். ரொம்ப சிறப்பாக மக்களே சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சும்மா ஒரு டிஎம்கேக்காரங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தேவையில்லை. பொதுமக்கள்னு இருப்பாங்க. உடனே டிவிகே கட்சிக்காரங்க பேசுகிறாங்கலாம் சொல்லக்கூடாது. பொதுமக்கள் இருக்காங்களே அவங்க நிம்மதியாக இருக்காங்க. ஒருத்தர் போஸ்ட்டும் பார்க்கும்போது போலீஸ் எப்போவுமே ரவுண்ட்ஸில் இருக்காங்க, பேசுகிறாங்க, காது கொடுத்து கேட்குறாங்க. இதானே நம்ம கேட்டது. இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ தானே வந்திருக்கோம், வந்து என்னென்ன எது எப்படி செட்டப்லாம் எப்படி இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. இன்னும் டைட் பண்ணுறது, இதோ இப்போ தான் அந்த வாகனத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போச்சு இல்லை. காரில் இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே கமிஷன் வச்சுருக்கீங்க. 30 காருக்கு ஒரு வேலை, 60 காருக்கு ஒரு வேலைன்னா டபுள் ட்ரிபிள் த டைமில் நீங்கள் அடிச்சிருக்கீங்க. நாங்கள் என்ன சொன்னோம், மக்கள் பணம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொன்னோம். உண்மையான ரேட்டு வெளியே வந்ததா? இப்போ இவ்வளோ ஆழமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மாறி மாறி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பீங்க அப்போ மக்கள் பணத்தை. இனி அதெல்லாம் நடக்காது. இதுவே ஒரு சட்ட ஒழுங்கு தானே, ஊழலை ஒழிக்கிறதும் ஒரு சட்ட ஒழுங்கு தானே நடந்துட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டில். நம்ம பார்க்காது தானே அதெல்லாம். இன்னும் சிறப்பான சம்பவம்லாம் இருக்குது. அப்போ இப்போ நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மினிஸ்டர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்து இவங்கனால அந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா? விஜய் அவர்கள் பண்ணாமல் இருப்பான்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கீழே அடுத்த ஸ்டெப்பில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணாமல் இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, நம்ம நம்பிக்க முடியாதுல்ல. இல்லை, அதுக்கு தான் சொல்கிறது. இவங்க யாருமே நேற்று இன்னைக்கு வந்தவங்க கிடையாது. 30 வருஷமாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமேவா சார்? ஆல்மோஸ்ட் 90%. 90% இல்லையா சார்? 30-40% தான் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90%. நீங்கள் மினிஸ்டர் யாருன்னா போட்டால் கூட கீழே இருக்க அந்த சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள் எல்லாமே வந்து இவர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ரொம்ப காலமாக. இவர் யார், என்ன மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தருக்குமே வந்து முன்னாடியே சொன்னார்ல, பதவி இருக்கும்போது தப்பு பண்ணோன்ற அந்த எண்ணம் துளி இருந்தால் கூட இன்றைக்கே அழைச்சிருங்க சொன்னார்ல, அது செயல்பாட்டில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைமைச் செயலகம் கிடையாது, இவ்வளோ காலமாக நம்ம பார்த்த தலைமைச் செயலகம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. அங்கேயே அதை கொண்டு வந்திருக்காருல. எல்லாரையும் யாராக இருந்தாலும் நல்லது பண்ணால் நீயும் நல்லா இருப்ப, கெட்டது பண்ணால் நீயும் கெட்டு போகிற. இல்லை, இப்போ இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற 90% பேர் மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்களா? மக்கள் இயக்கத்துலேருந்து வந்தவங்க மட்டும் இல்லை, பிற கட்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப காலமாக இவர் கூட ட்ராவல் பண்ணவங்க தான். ரொம்ப காலமாக ட்ராவல் பண்ணவங்க தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருமே இவர் கூட ரொம்ப காலமாக இவரை தெரிஞ்சு இவர்கிட்ட எந்த தப்பும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சு தான் எல்லாம் சீட்டு வாங்கி நின்றுருக்காங்க. சீட்டு கொடுக்கும்போதே எல்லாருக்குமே சொல்லி தான் கொடுத்துருக்கு. என்னென்ன சார்? என்னென்னா கரெக்டாக இருக்கணும், மக்கள் சேவை. இது அரசியல் வந்து பதவி கிடையாது. ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இதுதான் பாயிண்ட்டு. பதவி கிடையாது, இது பொறுப்பு. இது வருமானத்துக்கான இடம் கிடையாது, சேவைக்கான இடம். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சைன் பண்ணுங்க. இது ஒப்புதல் இருந்தால் மட்டும் சைன் பண்ணுங்க. இதுதான் முன்னாடி ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கேண்டிடேட்டாக நின்று எல்லாருக்கிட்டையும் கேட்ட ஒரு விஷயம். எல்லாருமே அது ஒத்துக்கிட்டு தான் புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சுது. இந்த மாதிரி எந்த கட்சியில் கேட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ செலவு பண்ணுவேன், உன் தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு கேட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் கேட்கப்பட்ட கேள்விகள் இதுதான் டிவிகேல. அதுதான் இன்றைக்கி செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதில் எந்த தவறும் நடக்காது. இந்த மினிஸ்டர் லிஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, இவங்களை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் என்ன? அது வரும்ல, எல்லாருமே ஒன்று எதிர்பார்ப்பாங்க. இல்லை, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இவங்களுக்கே இது அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. செயல்பாட்டில் தான் தெரியும். யாரையுமே வந்து ஒரு மினிஸ்டர் எடுத்து கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுத்துட முடியாது. அவங்க என்ன பின்புலம், எந்த அளவில் அவங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. இது மினிஸ்ட்ரி சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தெரியாது அவங்க எவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணி எந்த அடிப்படையில் இது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா சார்? அவங்க நாலேஜ் திமுக அதிமுக வந்து ஒரு சீனியாரிட்டி பார்த்துருப்பாங்க, முன்னாடி இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. இங்கே இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி கிடையாது, நாலேஜ். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கேப்பபிள்னு, அவங்களுக்கான அறிவு என்ன இருக்குது, தெளிவு என்ன இருக்குது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா, இதெல்லாம் தான் பார்க்கப்பட்டது. அந்த பேஸில் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு மக்களுக்கு தெரிய வர்றது எப்போ தெரிய வரும்னா செயல்பாடுகளில் தெரிய வரும். இப்போ ரமேஷ் வந்து போனார், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிட்டு இன்வால்மெண்ட்டு தானே. இது நம்ம வேலைச்சேரி மினிஸ்டர் கூட வந்து ரோட்டில் போய் நின்னார், ஏன் இந்த ரோடு சரி பண்ணலன்னு சொல்லி கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நமக்கு தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தேவை கிடையாது. மக்கள் பணி முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வீஸ் தெரியுதா, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, அது போதும். எக்ஸ்பீரியன்ஸு இங்கே என்ன பண்ணி வச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். கொள்ளை தான் அடித்து வச்சிருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம்.
மக்கள் சர்வீஸை நீ கரெக்டாக இல்ல இந்த பண்ணாலே விஷயம் எல்லாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரீல்ஸுக்காக பண்றாங்க. ம். டெய்லி ஒரு எம்எல்ஏ வராங்க, இங்க போறாங்க, டாஸ்மாக் போறாங்க, கடையை மூடுங்கிறாங்க, அம்மா உணவகம் போறாங்க. எல்லாம் ரீல்ஸ்க்காக பண்றாங்க. ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் ஆச்சு. உங்களே சொல்லலாம். ம். இதெல்லாம் யார் ஸ்டாலின் தான் வராருன்னு ஆரம்பிச்சது யாரு? அது பிரச்சார பாடல்ல அது. பிரச்சார பாடல்னு அது எத்தனை வாட்டி சும்மா ஃபோனில் தானே காட்டினிருந்தீங்க எங்களுக்கு. ம். இப்போ இந்த எலெக்ஷன்லயே எதை பார்க்க போனாலுமே உங்க ஆடு தான் வந்துச்சு. ம். அதுக்கு ஆடு பாலிடிக்ஸ்னு சொல்லலாமா? நம்ம தோத்துட்டா ஏதோ ஒன்று சொல்லணும், அதுக்கு இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆரம்பிச்சது நீங்க தான். விளம்பர மாடலே நீங்க தான். அவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்கீங்க, மனசாட்சியே இல்லாமல் பண்ணீங்க. அதுவும் எதை பார்க்க போனாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வரும். ம். அப்ப தாவேக்காவும் டிவிக்கு சாதனை எடுத்துக்கலாம். என்ன? தாவேக்காவும் டிவிக்கு அப்படிதான் சாதனை அப்படி என்ன? எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. ம். எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு கேஜெட் இருக்குங்க. ம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மீடியா. இவ்வளோ ஆண்டு காலமாக அவங்க யாருமே அதை பயன்படுத்தலை. ம். டிவிகேல அது பயன்படுத்தினாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இதாலையும் ஒன்று சாதிக்க முடியும், இதுலேயும் ஒரு புரட்சி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஜல்லிக்கட்டு காமிச்சுதா? அது நம்மளுடைய கலாச்சார புரட்சி. இன்னைக்கு இதாலையும் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இந்த அரசியல் புரட்சி. ம். அதுவும் சோசியல் மீடியா தான், இதுவும் சோசியல் மீடியா தான். இல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு அசைன்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? டெய்லி ஃபீல்டுக்கு போகணும், ஒரு ரீல்ஸ் வரணும் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் இருக்கு. அப்படியெல்லாம் எத்தனை பேர் கொடுப்பீங்க? ம். கோடி பேர் போட்டான், கோடி பேர் இல்ல கொடுத்துருவாங்க. சார், நான் எம்எல்ஏ கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது. யாருக்குமே இந்த அசைன்மெண்ட்லாம் கிடையாது. அவங்கவுங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், இப்போ நான் கேண்டிடேட்டு, நான் ஒரு செயல்பாடு பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை வீடியோ எடுத்து போட போகிறீங்க. என் நாலேஜ் கூட தெரியாமல் இருக்கலாம், என்னை பற்றி நீங்கள் கெட்டது கூட போட்டிருக்கலாம். ஆனால் நான் கெட்டது பண்ணால் தானே நீங்கள் அதை போடுறதுக்கு. நான் பண்ணவே இல்லையே. இப்போது டே ஃபுல்லாக ரீல்ஸ் எடுத்து போடுறோன்னா ஒரு தப்பு கூட மாட்டாது. இதெல்லாம் அதான் இது ஒரு சோசியல் மீடியா புரட்சி. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்துக்கு கேட்டாங்க. இந்த டைமில் எல்லாருக்கிட்டையும் அந்த மொபைல்ன்ற அந்த கேஜெட் இருந்தது, அதை பயன்படுத்தினாங்க இந்த புரட்சிக்கு. அவ்வளோதான். அதுதான் இவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. தோத்துட்டாங்கல்ல, அதனால அவங்க எதிர்பார்க்கல இந்த தோல்வியை. இதனாலலாம் இது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மாறி நடந்துறவும் அதை ஏற்றுக்க முடியல. இவ்வளோ தான் வித்தியாசம். எல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறது தான். அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம். ஓகே, இப்போ 107 எம்எல்ஏக்கள் அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரியில் 33 பேர் இருக்காங்க. இவங்க இந்த முகங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இவங்க எல்லாமே நம்ம ரீல்ஸில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். மீதி ஒரு 80 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுடைய முகங்கள் யாருக்குமே தெரியாது. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஏன் வேலை செய்யல அப்படிலாம் வருது இல்ல. தலைமைக்கு தெரிஞ்சா போதும், மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரியவாங்க, அந்தந்த தொகுதிக்கு தெரிஞ்சா போதும்ல. அவங்க எல்லாமே தமிழ்நாடு முழுக்க தெரியணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஜெயிச்சிருக்க இந்த 107 எம்எல்ஏவும் இப்போ திருவொற்றியூர் எம்எல்ஏ உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. மக்களுக்கு தெரியுமா? ஆனால் அந்த தொகுதியில் போய் கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் டிவிக்கு எம்எல்ஏ யார் அப்படிங்கன்னு. வேளச்சேரி எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு தெரியும். அவர் இப்போ மினிஸ்டர்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏவும் இல்ல, அதுதான் என்னுடைய கேள்வி. 30 பேர் மட்டும்தான் தெரிந்த முகமா இருக்காங்க. மீதி 80 எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க? ஏன் அவங்கெல்லாம் ஏன் அந்த ரீல்ஸ்லாம் போட்டு வேலை செய்யறதை காட்ட மாட்டாங்க? இவங்களுக்கு மட்டும் ஒவ்வொருத்தரால அவங்கவுங்க கெப்பாசிட்டி தான், மேன் பவர் தான். அவங்க எந்த லெவலில் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணாங்கன்றதை பொறுத்து தான். இப்போ எல்லாமே தெரியணும்னா கஷ்டம் இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் 100 ஹீரோஸ் இருக்காங்க. யார் பீக்கில் இருக்காங்க? எல்லாருமே தானே இருக்கணும். ஏன் 2 பேர் 3 பேர் மட்டும் பீக்கில் இருக்காங்க? அவங்க என்ன எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க லைம் லைட்டுக்கு வருது. ஃப்யூச்சரில் எல்லாருமே வருவாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு அந்தந்த எம்எல்ஏ அந்தந்த தொகுதிக்கு தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால தானே ஓட்டு போட்டிருக்காங்க. தளபதி முகத்துக்காக ஓட்டு போட்டால் கூட ஓட்டு கெட்டு போன தெய்வங்க தானே, தெருவா சுற்றின தெய்வங்க தானே. இந்த லெவலில் இப்போ போதும். ஃப்யூச்சரில் எல்லாம் மாறும், எல்லாரும் தெரிய வருவாங்க. ஓகே, நடிகர் விஷால் அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, ராஜ்மோகன் அவர்களுக்கு எதுக்கு விளம்பரத்துறை அமைச்சர்? அவருக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு? 30 ஆண்டு காலம் திரையுலகில் இருந்த விஜய் அவர்கள்ட்ட அந்த துறை இருந்தால் நாங்கள் போய் கேட்க வசதியாக இருக்கும். இவர்கிட்ட நாங்கள் எப்படி போய் விஷயங்கள் கேட்கறது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இது அறியாமையின் ஒரு பேச்சு தான். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இப்போ ராஜ்மோகன் அப்படின்ற ஒரு நபரை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது தான் என்னோட கேள்வி. அவர் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் உள்ளே இருந்திருக்காரு, மீடியாவில் இருந்திருக்காரு, பேச்சாளராக இருந்திருக்காரு, சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய ட்ராவல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் சினிமா துறை கையில் வைக்கணுமா என்ன? சினிமாவில் இருந்தால் போதும்ல, மீடியாவில் இருந்தால் போதும்ல. ஏன் உங்களோட தெளிவு என்னன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடச்சிச்சு, நீங்கள் ஈஸியாக உங்களால் என்ட்ரி ஆக முடிஞ்சது, ஹீரோ ஆகிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ராஜ்மோகன் மாரி ஆட்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது. எளிய எவ்வளோ கஷ்டம் சினிமா அவங்களுக்கு. அதில் ஒருத்தன் ஜெயிச்சு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிருக்கும் போது அதை ஏற்றுக்க முடியல உங்களால்.
அதை இப்போ நீங்கள் மினிஸ்டர் ஆனதை மட்டும் தான் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது. அது எங்கே போச்சு? அவ்வளோ ஈஸியாக நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் கிடச்சிடாது. கடிச்சு ஜெயிச்சு வரும்போது நீ பாராட்ட தேவையில்ல. அட்லீஸ்ட்டு சைலண்ட்டாவது இருந்துக்கோ. இப்போ அதுக்கு லாரன்ஸ் அண்ணா ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. தளபதி அவ்வளோ சீக்கிரம் அந்த முடிவு பண்ணியிருக்க மாட்டார். எவ்வளோ யோசிச்சிருப்பார், அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருப்பார். சினிமாவில் ஜெயிக்கணும் துடிக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர். நான் கூட அதில் ஒரு ஆள் தான். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்மளிருந்து ஒருத்தர் போயிருக்காரு, என் வழியை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்காரு, எனக்கு நல்லது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல. இப்போ இல்லை இவருட்டெலாம் போய் நம்ம கேட்கணுமா அப்படிங்கிறதா அவங்களுக்கு வருதா? என்ன மனநிலை அது? ஒரு ஆணவ போக்கா தெரியல, அது ஒரு ஆதிக்க போக்கா தெரியல. அவங்க சினிமா மேடைகள்லாம் தொகுப்பாளர் இருந்தவர், அவர்கிட்ட நம்ம போய் நிற்கணும். நின்னுங்க. ஏன் நாங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட நிற்கணுமா என்ன? நாங்கள் ஒரு பொசிஷன் வந்துடவே கூடாதா என்ன? அதை ஏற்றுக்க மாட்டீங்களா என்ன? அப்போனா நீ வந்து வெகுஜன மக்களோட ஹீரோ. தேட்டரில் படம் பார்க்குறதுக்கும் மேடையில் நின்று பேசுறதுக்கு மட்டும்தான் நாங்கள். இதை வந்து நம்ம கண்டிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது? ஒரு சினிமா அது இப்போ இவர் தான் மினிஸ்டர், வந்து கேட்டால் கேளு, கேட்டால் உனக்கு நல்லது, இல்லைன்னா சைலண்ட்டாக இரு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து அறியாமை தான், ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து இது. இந்த மாதிரி கருத்து நீ முதல்ல சொல்லணுமா? இப்போது நீ என்ன நினச்சி என்ன மனநிலையில் இருக்க? உன்னால் ஒரு மரியாதை குறைவாக இல்லை, இது மரியாதை தான் சொல்கிறேன். ஆர்கே நகரில் உன்னால் கேண்டிடேட்டாக கூட நிற்க முடியல. நீ ஒரு ஹீரோவாக இருந்து கூட இந்த ஃபார்மில் ஏதோ மிஸ்டேக்குன்னு சொல்லி உன்னை அழகாக வரங்க. ஒரு மனுஷன் இண்டிவிஜுவலாக தமிழ்நாடு முழுக்க கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜெயிச்சு அதுலேருந்து ஒருத்தர் மினிஸ்டராக நிற்க வச்சுருக்காருன்னா அவருன்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக தெரியறாரு. உன்னால் ஆர்கே நகரில் சாதிக்க முடிஞ்சதா? நிற்க முடிஞ்சதா? போட்டி போட முடிஞ்சதா உன்னால்? இந்த மாதிரி கேட்கலாம், ஆனால் வேணாம். புரிஞ்சுங்க, நீங்களே புரிஞ்சுங்க. எதுவுமே இங்கே அவ்வளோ சாதாரணமாக நடத்துறாரு. எனக்கு வந்து எந்த பொறாமையுமே கிடையாது. ஒருவேளை கமல் அவர்கள் ஜெயிச்சிருந்தாருன்னா எனக்கு ஒரு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியல. விஜய் அவர்கள் வந்து என்னை விட 25 வயசு சிறியவர், எனக்கு ஒரு ஜென்ரேஷன் கேப்பே இருக்குங்க, நான் ஏங்க அவர் மேலே பொறாப்படுறேன் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த கமெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னா இவர் வந்து பொறாமப்படுறாரு, இவர் போய் மீட் பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு ரிப்ளை மாதிரி அவர் கொடுத்துட்டாரு. அவர் ஏன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த ப்ரெஸ் மீட்டு? இல்லை, அவசியம் இருந்ததுனால தான் கொடுத்தாரு. இப்போ இதுக்கும் மேலேயும் இப்போ தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு. இதுக்கு மேலேயும் இது பேசக்கூடாது. இதை வந்து இப்போ அறியாமையில் பேசுறது தான். இல்லை, விஜய் ரசிகர்கள் தானே சார் இதை ஆரம்பிச்சாங்க. ஆமாம், இல்லை விஜய் ரசிகர், விஜய் அவர்களுக்கு ரஜினி போட்டி நாங்கள் யார் ஆரம்பிச்சது? விஜய் சாரோட ஃபேன்ஸு 3 டைமென்ஷனில் இருக்குது, 3 டைமென்ஷனில் இருக்குது. அந்த ஒரு 40+ இருந்து 30+ இருந்து 18+ வரைக்கும் இருக்குது, இன்னும் கீழேயும் இருக்குது. கேட்டகரி வைஸ் தான் நம்ம கமெண்ட்ஸை பார்க்கணும், யார் யார் என்னென்ன கமெண்ட் பேசுகிறாங்கன்னு. ஆனால் ரஜினி சாருக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே அபவ் 40. அவங்களுக்கு தெரியணும் அந்த மெச்சூரிட்டி. சின்ன பசங்கிட்ட நம்ம பேசலாமா, சின்ன பசங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணலாமா? இப்போ தலைவர், நான் ரஜினி சார் ஃபேன் தான். நான் என்ன தான் விஜய் சாருக்கு பேசினா கூட நான் தலைவர் ஃபேன் தான். நான் எனக்கு தெரியணும் நான் என்ன பேசணுன்றது. சின்ன பசங்களை ஈக்குவலாக நான் பேசலாமா அப்படின்றது நான் தான். இப்போ அவர் இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு, சைலண்ட் ஆகிடுச்சா? இது தேவையான கிளாரிட்டி தான். இல்லைன்னா தேவையில்லாமல் இப்போ விஜய் சாருக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது ரஜினி சார் மேலே. ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் விஜய் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிளாஷு, இந்த மாதிரியான விஷயத்த யாருமே விரும்ப மாட்டாங்க. இது இந்த டைமில் வந்து வந்திருக்கக்கூடாது, வந்துருச்சு. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவர் முடிச்சிருக்காரு. அதை நம்ம வரவேற்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசுகிறவங்க தான் இப்போ முட்டாளாயிடுவாங்க. இனிமேல் வந்து நான் எந்த போராட்டத்துக்கு வர மாட்டேன் தம்பி, நீ கூப்பிடாதீங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கீங்க, இந்த கேஸ் சிலிண்டர்லாம் எங்கே போய் வாங்கிட்டு வருவீங்க, இஸ்ரேலில் போய் வாங்கிட்டு வருவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அதுக்கு என்ன பதில்? இல்லை, அதுக்கு தேவை கலந்து பெரிய பதில் அந்த மாதிரி நான் ரொம்ப ஹார்ஷாக இருக்குமோ இந்த பதில் சொன்னால்? இல்லை, பெரிய பதில் வரலையே தாவைக்கா தரப்புலேருந்து. வேணாம், இது வரைக்கும் எதுவுமே பேசலைல்ல. எதுக்குன்னா பதில் கொடுத்துருக்காங்களே. உங்களை இக்னோர் பண்ணிட்டோம். இவர் இப்போ என்னன்னா அடுத்த எலெக்ஷனுக்கான பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நானுமே அண்ணனை ரொம்ப பிடிக்கும், சீமானோட ரொம்ப நான் அதுலேயும் கொஞ்சம் பயணித்தவன் தான். இருந்தாலும் சமீப காலமாக அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் வந்து மக்களை சாபம் விடுற மாதிரியே இருக்குது. கடந்த கால பேச்சுக்கள் எல்லாத்தையும் எதை எடுத்து பார்த்தாலும் நீ நல்லா இருக்க மாட்டே, நீ அப்படி போயிடுவ, நீ வேணா பாரு இப்படி ஆகிடுவ, நீ இப்படி தான் இருக்குது எல்லாம் பேச்சும். கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? இத்தனை வருஷம் கத்திட்டாரு. நான் ஆப்ஷன் இருந்தது, நல்ல ஆப்ஷன் இருந்தது, பயன்படுத்திருக்கலாம். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு சொன்னதே உங்கள் 2 பேருக்காக தான். விசிகேக்காகவும் நாம் தமிழுக்காகவும் தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்தார். நீங்கள் பயன்படுத்திக்கல, பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டீங்க.
இன்றைக்கி கொத்துதே கொடையதானா நாங்கள் என்ன பண்ணுறது? இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அதே தான், இக்னோர் தான். வேறு நிறைய வேலை இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலை இருந்தது, இப்போ அதுக்கு மேலே வேலை இருக்குது. அதனால் நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க. பேசுனா வருமானம், பேசலைன்னா வருமானம் கிடையாது. எப்படியும் பேசி தான் தீரணும். ஆனால் வாழ்க்கை பொழப்பு நடத்தணும் இல்லையா? எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா, யாரை வச்சு அரசியல் பண்ணாரோ, யாரை வச்சு அரசியல் தொடங்கினாரோ அவங்களே பைத்தியக்காரன் முட்டா பையன் பேசுகிற போக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த எம்பி வந்து பேசினாருன்றதுக்காக நீங்கள் மேடையில், பொது மேடையில் நாயை பேயன்னு திட்டுறீங்க. அவரும் ஒரு ஈழத்தமிழர் தான். நீங்கள் சுற்றி காட்டுனா அந்த ஈழத்தில் அவரும் ஒரு ஆள் தான். அவர் உங்களை சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் எங்கேயோ தப்பாக இருக்கீங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அவரை வச்சு தான் நீங்கள் சம்பாரிச்சிங்க. யார்? ஈழத்தமிழர்கள்ன்ற பேரை வச்சு தான் நீங்கள் சம்பாரிச்சிங்க. உங்களுக்கு தெரியாது, வெளியே சொன்ன ஒருத்தர். உங்களுக்கு தெரியாமல் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பர்சனலாக பழப்பு நடத்துகிறாருன்னு. நீங்கள் தான் உங்கள் சுய பரிசீலனை பண்ணிக்கணும். அவங்கள சொல்லக்கூடாது. ஏன்னா வருமானமே அவங்களால தான் உங்களுக்கு. அதெல்லாம் அவர் தான் உணர்ந்து பண்ணிக்கணும். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அண்ணன் மன்னிச்சிக்கணும். ஓகேண்ணா, நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி.